தயவு செய்து மைதானத்துக்கு வண்டி வருது, அவருக்கு நேரம் கொடுக்காம வர வேண்டும். இதோ திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதி கௌரவ சிகாமணி அவர்களுக்கு அண்ணன் தோல் திருமாவளவன் ஐயா அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு இடையூறுகள் எதுவும் இல்லாமல் வழியை விட்டு அமைதியாக கடைபிடிக்குமாறு மிகவும் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்க, ஏற்றி தமிழர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்க, ஏற்றி தமிழர் வாழ்கவே, ஏற்றி தமிழர் வாழ்கவே, ஏற்றி தமிழர் வாழ்கவே, ஏற்றி தமிழர் வாழ்கவே, ஹலோ ஹலோ ஹலோ, நமது சின்னம், நமது சின்னம். நான் கொஞ்சம் முன்னாடி போங்க, கொஞ்சம் நேரம், நான் கொஞ்சம் முன்னாடி போ. ரைட்ல போ, ரைட்லயே போ, அப்படி ரைட்ல போ, நேரம் போவாத, கொஞ்சம் ரைட்ல போ. அப்படியே போ, அப்படியே போ, கொஞ்சம் ரைட்ல போ. நான் கொஞ்சம் ரைட், நான் கொஞ்சம். ஓகே 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 ஓகே, இது போதும், இது போதும். நமது சின்னம், நமது சின்னம் திமுக கழகத்தின் சின்னம், காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சின்னம், தேமுதிகவின் சின்னம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னம், மக்கள் நீதி மையத்தின் சின்னம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சின்னம், மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம், எஸ்டிபிஐயின் சின்னம், மனிதநேய ஜனநாயக கட்சியின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம், விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். அன்பார்ந்த திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் மேலாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு அமைச்சர்
பொன்முடி அவர்களின் அரசியல் வாரிசு அன்பு இளவல் கௌதம் சிகாமணி அவர்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ரவிச்சந்திரன் அவர்களை, லூயிஸ் அவர்களை, ஆசா ஏ பிரபு அவர்களை, கற்பகம் அவர்களை, ராஜீவ் காந்தி அவர்களை, பிரேமா அல்போன்ஸ் அவர்களை, திராவிட காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் விடுதலை செல்வன் அவர்களை, மண்டல செயலாளர் வழக்குரைஞர் திலீபன் அவர்களை, மாவட்ட பொருளாளர் ரமேஷ் அவர்களை, செய்தி தொடர்பாளர் மா பகலவன் அவர்களை, மண்டல துணை செயலாளர் ஆமா இளங்கோவன் அவர்களை, தேர்தல் பணி மேற்பார்வையாளர் தமிழ் நிலவன் அவர்களை, வி சரவணன் அவர்களை, கட்சியின் மாவட்ட துணை செயலாளர்கள் அழகம்மாள், முருகேசன், முருகன், அருணாசலம், காசிநாதன், சிவா, மனோகரன், நிர்வாக குழு உறுப்பினர்கள் மை பின்னு, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் மாவட்ட செயலாளர்கள் இளவரசு அமுதா ஆகிய தோழர்களை மற்றும் காங்கிரஸ், தேமுதிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, மக்கள் நீதி மையம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, எஸ்டிபிஐ கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி ஆகிய நமது தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களை, தேர்தல் பணிக்குழு நிர்வாகிகளை, விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி தோழர்களை, நெடுநேரமாக இங்கே காத்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பிரச்சாரம் ஓய்கிறது. திருக்கோவிலூர் முகையூர் வந்து என்னுடைய பிரச்சாரத்தை முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பதை எண்ணி நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய அன்பு இளவல் மாண்புமிகு அண்ணன் பொன்முடி அவர்களின் அரசியல் வாரிசு கௌதம சிகாமணி அவர்களும் நானும் கடந்த வரை 5 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக டெல்லியிலே பணியாற்றியவர்கள். மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். மிக அருமையாக நாடாளுமன்றத்தில் உரையாற்றியவர். தி பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக விளிம்புநிலை மக்களின் குரலை ஒலித்தவர். நல்ல ஆங்கிலத்தில் உரையாற்றக்கூடியவர். அவர் இப்போது சட்டமன்றத்திலே பணியாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு கிட்டியிருக்கிறது. இவரை வெற்றி பெற செய்து இவருடைய குரல் சட்டமன்றத்திலே ஒலிக்க செய்வோமா? விளிம்புநிலை மக்களின் குரலாக இவர் குரல் ஒலிப்பதற்கு வாய்ப்பு தருவோமா? ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் அளிப்போமா? உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிப்போமா? இவரை வெற்றி பெற செய்வோமா? பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோமா? உங்களுடைய அன்பான பதிலுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து கௌதம சிகாமணி அவர்களை வெற்றி பெற செய்வதன் மூலம் திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி என்கிற அந்த ஆட்சி
தொடருவதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்குகிறோம். அந்த ஆட்சிதான் தொடர வேண்டும். திமுக அரசின் சாதனைகள் தொடர வேண்டும் என்பதற்காகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் நீடிக்கிறது. ஒரு வேண்டுகோள், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு செல்லும் இடமெல்லாம் நான் வைக்கிற முதல் வேண்டுகோள் என்னவென்றால், திமுகவுக்கும் அதன் தோழமை கட்சிகளுக்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்தியாவில் நாடு விடுதலை அடைந்த பிறகு புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை தாக்கி இயங்குகிற அரசியல் கட்சிகள் 4 கட்சிகள் தான் அங்கீகாரம் பெற்ற கட்சிகள். அவற்றில் 3 கட்சிகள் வட இந்தியாவில், ஒன்று பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் கட்சி, இன்னொன்று ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களின் லோக் ஜன் சக்தி, இன்னொன்று ராம்தாஸ் அத்வாலே அவர்களின் ஆர்பிஐ இந்திய குடியரசுக் கட்சி. இந்த 3 கட்சிகள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சொந்த சின்னம் உள்ள அரசியல் கட்சிகள். தென்னிந்தியாவில் இந்த 75-80 ஆண்டுகளில் இதுவரை ஒரு கட்சி கூட அங்கீகாரம் பெறவில்லை. ஆனால் முதல் முறையாக தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு கட்சி அம்பேத்கர் இயக்கத்தை இயக்கமாக தொடங்கிய கட்சி இன்றைக்கு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று சொந்த சின்னத்தை வென்றெடுத்திருக்கிறது என்றால் அந்த பெருமைக்குரிய கட்சி எது? விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நாம் மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவதற்கான போராட்டத்தை 25 ஆண்டுகளாக நடத்தி இப்போதுதான் 2024 அந்த வாய்ப்பு கிடைத்தது. அது எதன் மூலம் கிடைத்தது என்றால் 2 நாடாளுமன்ற தொகுதிகளில் நாம் பெற்ற வெற்றியின் மூலம் கிடைத்தது. ஒரு வெற்றி சிதம்பரம், இன்னொரு வெற்றி விழுப்புரம். உங்களுக்கும் அதில் பங்கு உண்டு. விழுப்புரத்தில் ஒரு எம்பி, சிதம்பரத்தில் ஒரு எம்பி பானை சின்னத்திலே வெற்றி பெற்றதனால் தேர்தல் ஆணையம் நம்முடைய கட்சியை மாநில கட்சியாக அங்கீகரித்திருக்கிறது. ஆக 75-80 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாடு விடுதலை அடைந்த நிலையில் முதல் முறையாக ஒரு கட்சி, அதுவும் அம்பேத்கர் கொள்கைகளை தாங்கிய கட்சி அங்கீகாரம் பெற்றதென்றால் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தோழமை கட்சிகளும் துணை இருந்தது என்பதுதானே காரணம். ஆக நாம் திமுகவுக்கும் தோழமை கட்சிகளுக்கும் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களா இல்லையா? நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்கள் தானே. ஆமா, இன்றைக்கு திமுக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் அந்த நல்ல ஆதரவும் நல்ல அன்பும் அரவணைப்பும் நம்முடைய கட்சிக்கு இருந்ததன் விளைவாகத்தான் 2 எம்பி தொகுதிகளில் போட்டியிட்டு நாம் மகத்தான வெற்றியை பெற்று நமக்கென்று ஒரு சொந்த சின்னத்தை வென்றெடுத்திருக்கிறோம். அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இன்றைக்கும் நாம் தொடர்கிறோம். அந்த திமுக கழகத்தின் வேட்பாளராக அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளராக திருக்கோவிலூர் தொகுதியில் போட்டியிடும் கௌதம சிகாமணி அவர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டியது நம்முடைய கடமையா இல்லையா? நம்முடைய கடமையா இல்லையா? அடுத்து இந்த தேர்தலில் நாம் 8 தொகுதிகளில் போட்டியிடுகிறோம். பெரியகுளம் தென் மாவட்டத்தில், காட்டுமன்னார்குடி பண்ருட்டி கடலூர் மாவட்டத்தில், திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டத்தில், செய்யூர் திருப்போரூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில், அரக்கோணம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இந்த 8 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவதற்கு திமுகவும் கூட்டணி கட்சிகளும் மிக தீவிரமாக வேலை செய்து வருகிறார்கள், வாக்கு சேகரித்து வருகிறார்கள். திண்டிவனத்திலே திமுக மாவட்ட செயலாளர் மேனாள் அமைச்சர்
இருக்கிறார்கள். காட்டுமன்னார் கோவிலிலும் பண்ருட்டியிலும் திமுக மாவட்ட செயலாளர்கள் ஒருபுறம் அண்ணன் MRK பன்னீர்செல்வம், இன்னொரு புறம் CV கணேசன், இவர்களும் அவருடைய முன்னணி பொறுப்பாளர்களும் ஒன்றிய கழக செயலாளர்களும் மிக தீவிரமாக பானை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்து வருகிறார்கள். இப்படி 8 தொகுதிகளிலும் திமுகவை சார்ந்தவர்கள் அவருடைய கிளைக்கழக செயலாளர்கள் வரையில் மிக தீவிரமாக நம்முடைய வேட்பாளர்களுக்கு, சிறுத்தைகளின் வேட்பாளர்களுக்கு, விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர்களுக்கு தீவிரமாக களப்பணி ஆற்றி வருகிறார்கள், வாக்குகளை சேகரித்து வருகிறார்கள். அப்படி பார்க்கிற போது திருக்கோவிலூரில் போட்டியிடக்கூடிய கௌதமன் சிகாமணி அவர்களுக்கு நாம் தீவிரமாக வாக்கு சேகரிக்க வேண்டுமா இல்லையா? சேகரித்திருக்கிறோமா? இன்னும் ஒரு இரவு, ஒரு பகல், இன்னொரு இரவு, 2 இரவு ஒரு பகல் தான் எஞ்சி இருக்கிறது. மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டிய நேரம், கவனமாக இருக்க வேண்டிய நேரம். ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. ஒரு ஓட்டு தானே போனா போதுன்னு விடக்கூடாது. அவங்க வேற கட்சி நமக்கு போட மாட்டாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. அவன் ஒரு சினிமா ரசிகன் நமக்கு போட மாட்டான் அப்படின்னு நினைக்க கூடாது. எல்லோரையும் சந்தித்து நாம் பேச வேண்டும். தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டுமானால், தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டுமானால், தமிழர் பண்பாட்டை பாதுகாக்க வேண்டுமானால், இந்தி திணிப்பிலிருந்து தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டுமானால், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டுமானால், அந்த அரசமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய மதச்சார்பின்மையை பாதுகாக்க வேண்டுமானால், வலதுசாரி கும்பலை இங்கே காலூன்ற விடாமல் தடுக்க வேண்டுமானால் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரையும் பார்த்து நாம் பேச வேண்டும். பாஜகவை தோளில் தூக்கி வருகிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் செய்கிற துரோகத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருப்பவர்கள் யார் யார்? அதிமுக கூட்டணியில் பாஜக, உடைந்த பாமக, டிடிவி தினகரனின் அமமுக, அண்ணன் GK வாசன் அவர்களின் தமிழ் மாநில காங்கிரஸ். இவர்களெல்லாம் ஒருவருக்கொருவர் முரண்பட்டு நிற்கிற, விமர்சித்துக் கொள்ளுகிற, கடுமையாக சாடிக்கொண்ட தலைவர்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர். எடப்பாடி பழனிசாமி ஒரு ஊராட்சி மன்ற தலைவருக்கு கூட லாயக்கு இல்லாதவர் என்று நான் சொல்லவில்லை. என்று சொன்னவர் யார்? உடைந்த பாமக தலைவர். கூட்டணி வைத்துக் கொண்டால் தூக்கு போட்டு சாவேன் என்று சொன்னவர் யார்? அவர்தான் டிடிவி தினகரன். ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். தற்காலிகமாக அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் முஸ்லீமை வெறுக்கிற கட்சியோடு, கிறிஸ்தவர்களை வெறுக்கிற கட்சியோடு, பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்றால் அதிமுக பாமகவுக்கு என்ன நோக்கம்? முஸ்லீம்களை அவர்களும் இருக்கிறார்கள் என்றுதானே பொருள். கிறிஸ்தவர்களை அவர்களும் இருக்கிறார்கள் என்றுதானே பொருள். இந்தியாவில் முஸ்லிம்களின் வாக்குகள் வேண்டாம், கிறிஸ்தவர்களின் வாக்குகள் வேண்டாம் என்று தெளிவாக, உறுதியாக முடிவெடுத்து முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான வெறுப்பு அரசியலை பரப்புகிற கட்சி பாஜக. யாராவது மறுக்க முடியுமா? அவர்கள் பாஜகவுக்கும் பாஜக இடம்பெற்றிருக்கிற அதிமுக கூட்டணிக்கும் வாக்களிக்க மாட்டார்கள் என்பதனால் மோடியும் அமித்ஷாவும் ஒரு சூழ்ச்சி செய்து ஒரு நண்பரை களத்தில் இறக்கிவிட்டிருக்கிறார்கள். அந்த நண்பர் தான் விஜய். அவர் தான் ஜெயிக்கணும், ஆட்சியை பிடிக்கணும், முதலமைச்சர் ஆகணும் என்கிற ஆசையெல்லாம் கிடையாது. அது 2ஆம் பட்சம் தான். அவருக்கு முதல் வேலை என்ன தெரியுமா?
பிஜேபி போட்டு கொடுத்த செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். பிஜேபியுடைய திட்டம் என்ன திட்டம் என்றால், ஏம்பா தம்பி விஜய் இங்க வா, நாங்க ஒன்னு சேர்ந்து கூட்டணியா நிக்கிறோம். எங்களுக்கு முஸ்லீமும் கிறிஸ்டியனும் ஓட்டு போட மாட்டாங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒட்டுமொத்தமா திமுக கூட்டணி தான் ஓட்டு போடுறாங்க. அந்த ஓட்டை தடுக்கணும் அல்லது பிரிக்கணும், அங்க போக விடாம கொஞ்சமாவது தடுக்கணும், உன் பக்கம் இழுக்கணும். அதனால நீ தனியா நில்ல, ஒப்புக்கு பிஜேபியின் கொள்கை எதிரின்னு சொல்லிக்கோ, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிமுகவையும் விமர்சனம் பண்ணிக்கோ, ஆனா திமுகவை விட்டு விடாத, ஜெயிக்க விட்டுடாத. திமுகவையும் திமுக கூட்டணியும் ஜெயிக்க கூடாது, ஆட்சிக்கு வரக்கூடாது. அதை தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. தலித் மக்கள் திருமாவளவனால் ஒட்டுமொத்தமாக திமுக கூட்டணிக்கு ஓட்டு போடுகிறார்கள், அதை தடுக்க முடியாது. ஆனால் முஸ்லிம் கிறிஸ்தவர் வாக்குகளை அந்த பக்கம் முழுமையாக போக விடாமல் தடுப்பதற்கு உன்னால் முடியும். ஏன்னா உன் பேரு ஜோசப் விஜய், உன் பேரு ஜோசப் விஜய். உடனே கிறிஸ்தவர்கள் மயங்கிடுவான். கிறிஸ்தவர்கள் எங்காடு நினைச்சு ஓட்டு போட ஆரம்பிப்பாங்க. அப்ப கிறிஸ்தவர்கள் ஓட்டு ஒவ்வொரு தொகுதியிலும் சில 1000 ஓட்டை பிரிச்சா போதும், திமுக கூட்டணியை சார்ந்த வேட்பாளர்கள் தோற்று போவார்கள். இதுதான் மோடியின் திட்டம், இதுதான் அமித்ஷாவின் திட்டம். விஜய் கிறிஸ்தவர் என்பதற்காக நீங்கள் ஓட்டு போடுவீர்களா? கிறிஸ்தவர் என்பதற்காக அவர் மீது உங்களுக்கு நம்பிக்கை பிறந்து விட்டதா? ஆனா இதுதான் மோடியின் திட்டம், மோடி வித்தை. இதுதான் மோடி வித்தை. முஸ்லிம்கள் வாக்குகளை பிரிக்க வேண்டும், கிறிஸ்தவர்களின் வாக்குகளை பிரிக்க வேண்டும். கொஞ்சம் சினிமா மோகத்தில் இருக்கிற முதல் தலைமுறை வாக்காளர்கள் சொல்லக்கூடாது, நமக்கும் ஓட்டு போடுவாங்கல்ல, அவங்க ஓட்டு நமக்கு வேணுமா வேணாமா? அதனால அவங்க அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்கு இப்பதான் 18 வயசு. அவங்களுக்கு அம்பேத்கரை தெரியாது, பெரியாரை தெரியாது, மார்க்ஸ் தெரியாது, மொழி போராட்டங்கள் தெரியாது, அண்ணன் பிரபாகரனை தெரியாது, இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்ட வரலாறு தெரியாது, அரசமைப்பு சட்டத்தை பற்றி தெரியாது, சமூக நீதியை பற்றி தெரியாது, மதச்சார்பின்மை பற்றி தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கில்லி படத்துல விஜய் எப்படி நடிச்சார் அப்படிங்கறது மட்டும்தான் தெரியும். அதுக்காக அவங்க கூட்டம் கூட்டமா அவர் ஓடி போய் பாக்குறாங்க. இவ்வளவு நாள நம்ம ஸ்கிரீன்ல தானே பார்த்தோம், டிவில தானே பார்த்தோம், வெளியே வரார் போய் பார்க்க போறாங்க. அந்த ஓட்டை அபகரிக்க வேண்டும். அதற்காக மோடி அவர்களால், அமித்ஷா அவர்களால், எடப்பாடி பழனிசாமி அவர்களால் திட்டமிட்டு களமிறக்கி விடப்பட்டிருப்பவர் தான் நண்பர் விஜய். அவர் மேல நமக்கு ஒன்றும் காழ்ப்புணர்ச்சி கிடையாது, அவர் மேல நமக்கு எந்த பகையும் கிடையாது. ஆனா அவர் பேசுற பேச்ச பாருங்க, 3 வருஷமா நானும் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். அவர் பேச்சுல எந்த கொள்கையும் கோட்பாடும் சொன்னதில்லை. ஒரே பேச்சுதான், திமுகவை தோற்கடிப்பேன், ஸ்டாலின் அங்கிலை தோற்கடிப்பேன், ஸ்டாலின் சாரை தோற்கடிப்பேன். இந்த தோற்கடிப்பேங்கிறது தான் ஒரு பேச்சு. திமுகவை ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை தவிர நடிகர் விஜய்க்கு வேற என்ன நோக்கம் இருக்கிறது? அம்பேத்கர் படம் போட்டிருக்கிறாரு, பெரியார் படம் போட்டிருக்கிறாரு, அவருடைய துண்டறிக்கையில காமராஜர் ஐயா படமும் போட்டிருக்கிறாங்க, அஞ்சலை அம்மாள் படம் போட்டிருக்கிறாங்க. ஆனா அவங்க பேசின அரசியல் என்னைக்காவது பேசியிருக்காங்களா? கொள்கை எதிரி பிஜேபினா அப்படி என்ன? பிஜேபியுடைய கொள்கை என்ன, உங்க கொள்கை என்ன? எதை நீங்க எதிர்க்கிறீங்க? பிஜேபி நீங்க பேசுகிற திராவிட அரசியலை பேசாது. அப்படி என்றால் திராவிடத்தை எதிர்த்து பேசுகிறவர்களை ஏன் இதுவரை நீங்கள் கண்டிக்கவில்லை? என்றைக்காவது பிஜேபி பெரியாரை பேசியிருக்கிறதா? பெரியாரை ஏற்ற கட்சியாது? அவர்களின் துண்டறிக்கைகளை பெரியார் படத்தை போட்டிருக்கிறார்களா?
அண்ணாவின் கொள்கைகளை ஏற்கிற கட்சியாது மாநில சுயாட்சியை பற்றி அவர்கள் என்றைக்காவது பேசியிருக்கிறார்களா? இருமொழி கொள்கைக்கு உடன்பாடானவர்களா? இந்தியை திணித்து மும்மொழி கொள்கையை கொண்டு வரக்கூடியவர்கள் பிஜேபி. அந்த கட்சியை இதுவரையில் ஏன் நண்பர் விஜய் அவர்கள் விமர்சிக்கவில்லை? அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி பாஜகவோடு கூட்டணி வைத்தார்? இதற்கு விளக்கம் சொல்ல முடியுமா? நாம் 8ஆம் தேதியிலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அண்ணன் எடப்பாடி வாய் திறக்கவே இல்லை. அவர் நம்மளெல்லாம் ஒரு பொருட்டா எடுத்துக்க மாட்டார். ஆனால் பொதுமக்களிடத்தில் இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்ததற்கு ஏதேனும் நியாயமான ஒரு காரணத்தை சொல்லுங்கள். சொல்ல முடியுமா? திமுகவோடு ஏன் கூட்டணி வைத்தோம் என்பதை பற்றி என்னால் 3 மணி நேரம் விளக்கம் சொல்ல முடியும். ஒரே ஒரு காரணம் சொல்ல முடியும். எல்லாம் 3 மணி நேரம் பேச முடியும். ஒரு காரணம், முக்கியமான காரணம், ஏன் நான் திமுகவோடு தொடர்கிறேன் அப்படிங்கிறது. அதற்கு ஒரு காரணம், இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருப்பதற்கு எது காரணமோ அதுதான் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து இருப்பதற்கு காரணம். கம்யூனிஸ்ட் ஏன் இங்க இருக்கிறாங்க, காங்கிரஸ் ஏன் இங்க இருக்கிறாங்க, இஸ்லாமிய கட்சி ஏன் இங்க இருக்கிறாங்க, அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம், முக்கிய காரணம் இருக்கு, முதன்மையான காரணம் இருக்கு. அந்த காரணம் என்னவென்றால், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தில் உயிர் மூச்சு கோட்பாடாக இருக்கிற செக்யூலரிசம் என்கிற மதச்சார்பின்மையை பாதுகாப்பதுதான் இந்த கூட்டணியின் முதன்மையான நோக்கம். மதச்சார்பின்மை அப்படின்னா என்ன? விஜய் சொல்லுவாரா? பேசுவாரா? எடப்பாடி விளக்குவாரா? அம்பேத்கர் அதை பற்றி என்ன சொல்றாருன்னு அவங்களுக்கு தெரியுமா? அரசமைப்பு சட்டத்தினுடைய பிரியாம்பிள் அந்த முகப்புறையில் புளூரலிசம் பற்றி பேசுகிறது, பன்மைத்துவம், பெடரலிசம், கூட்டாட்சி தத்துவம் பேசுகிறது. அதிலே ஒன்றுதான் செக்யூலரிசம், மதச்சார்பின்மை. மனிதன், தனி மனிதன் எந்த மதத்தையும் சார்ந்தவனாக இருக்கலாம். ஆனால் டெல்லியிலே உருவாகிற அரசு எந்த மதத்தையும் சார்ந்திருக்க கூடாது, எந்த மதத்தையும் எதிராக பார்க்க கூடாது. ஆனால் பிஜேபி காரர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? முஸ்லிம் மதத்தை வெறுக்கிறார்கள். இஸ்லாம் இந்த மண்ணுக்கு எதிரானது, அந்நியமானது என்று வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள். இது செக்யூலரிசத்திற்கு எதிரானது. கிறிஸ்தவர்களை பைபிளை கொடுத்து கிறிஸ்தவர்களை தாக்குகிறார்கள், தேவாலயங்களை தாக்குகிறார்கள். இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. அந்த அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற செக்யூலரிசத்தை கூட்டணியின் பெயருக்கே வைத்திருப்பவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இது ரொம்ப நுட்பமான அரசியல். நாம் இந்த கூட்டணியில சேர்றதுக்கு முன்னாடி இந்த கூட்டணிக்கு பெயர் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. யார் வைத்தது? இந்த கூட்டணி யார் உருவாக்கியது? முத்தமிழறிஞர் கலைஞர். அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணின்னு வச்சிருக்கிறாங்க. அண்ணா திமுக என்ன கூட்டணின்னு நமக்கு பேர் தெரியல. ஆனா கலைஞர் வச்ச பேரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த 3 சொற்கள், 2 சொற்கள் ரொம்ப முக்கியமான கொள்கை சார்ந்த, அரசியல் சார்ந்த சொற்கள். மதசார்பற்ற முற்போக்கான கூட்டணி அப்படின்னா அதுக்கு ரொம்ப பொருள் நீங்க புரிஞ்சுக்கணும். மதசார்பற்றா மதசார்பற்ற அப்படின்னா, மதசார்பற்றா அம்பேத்கருடைய கொள்கை. அதுதான் அம்பேத்கருடைய கொள்கை. கலைஞர் தன்னுடைய கூட்டணிக்கு வைத்திருக்கிற பெயரே அம்பேத்கர் கொள்கையை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. ஏன் திருமாவளவன் இந்த கூட்டணியில் இருக்கிறாங்கிறதுக்கு இதுதான் மிக முக்கியமான காரணம். இதுதான் மிக முக்கியமான காரணம். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. முற்போக்குன்னா இப்ப 2021 இருக்கிறோம், 26ல 2050, 2100 அந்த காலத்துல நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சிந்திக்கிறது முற்போக்கான சிந்தனை. பிஜேபி காரன் எப்படி சிந்திப்பானா, 2000 வருஷத்துக்கு பின்னால எப்படி இருந்தோம் அந்த மாதிரி இருக்கணும். நாடு கெட்டு போச்சு, களி புத்தி போச்சு, திருமாவளவன் எல்லாம் தலைவர் ஆயிட்டான், தலித்துகள் எல்லாம் அரசியல் சக்தி ஆயிட்டாங்க, இவங்க எல்லாம் ஆளாளுக்கு கட்சி உருவாக்கிட்டாங்க, எம்பி ஆயிட்டாங்க, இப்படி நினைக்கிறவன் பிஜேபி காரன். அந்த சிந்தனைக்கு பெயர் பிற்போக்கு சிந்தனை. சிந்தனை பின்னால போறது. பிற்போக்குன்னா பின்னால போறது, முற்போக்குன்னா முன்னால சிந்திக்கிறது, அட்வான்ஸா சிந்திக்கிறது.
முத்தமிழறிஞர் கலைஞர் தன் அரசியல் கூட்டணிக்கு எப்படி பெயர் வைத்திருக்கிறார் பார்த்தீர்களா? மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த கூட்டணிக்காகவே இந்த கூட்டணியில் நாம் சேர வேண்டும். இந்த பெயருக்காகவே இந்த கூட்டணியில் நாம் இணைய வேண்டும். ஏன்னா இதுதான் அரசமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான முதன்மையான உயிர் மூச்சு கோட்பாடு. உயிர் மூச்சுன்னா ஆன்மான்னு அர்த்தம். அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஆன்மா எதுன்னா செக்யூலரிசம். அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆன்மா எது அப்படின்னா புளூரலிசம், பன்மைத்துவம். எத்தனை மதமும் இருக்கலாம், எத்தனை கடவுளும் இருக்கலாம், எத்தனை மொழியும் இருக்கலாம். அதை யாரும் மாற்றக்கூடாது. ஒரே மதம் சொல்லக்கூடாது, ஒரே கலாச்சாரம் சொல்லக்கூடாது, ஒரே உணவு தான் சாப்பிடணும், மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அது அவன் விருப்பம், அது அவன் சாப்பிடுற விருப்பம். ஆனா பிஜேபி என்ன சொல்றான்? வீட்டுக்குள்ள புகுந்து குழம்பு சட்டியுள்ள கையை விட்டு இது என்ன கறின்னு எடுத்து மோந்து பார்க்கலாம். மாட்டுக்கறி தான் இவன் சமைச்சிருக்கிறாங்க, அடிச்சு கொள்ளணும். உத்தரப்பிரதேசத்துல தாத்துரிங்கிற இடத்துல ஒருத்தர் அடிச்சே கொண்டுட்டான். விசாரணையில தெரிய வந்திருக்கு அது மாட்டுக்கறி இல்ல, ஆட்டுக்கறி தான். ஆனா ஒரு உயிர் போயிடுச்சு. அந்த மாதிரி மாட்டு வியாபாரம் செய்யக்கூடிய போய் மறிச்சு கும்பல் கும்பலா சேர்ந்து அடிச்சே கொள்றான் வட இந்தியா மாநிலங்கள்ல. அதை லிஞ்சிங் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிறது. வழியில யாராவது மாடு குடிச்சிட்டு போனானா அவனை என்ன ஏதுன்னு கேட்காம அடிச்சே கொள்றது. ஏன்னா அவன் பசுமாட்டு வியாபாரம் பண்றான் அப்படின்னு அவன் மேல பழிய போடுறான். இதெல்லாம் தான் பாஜக அரசியல், பிற்போக்கு அரசியல். அந்த பிற்போக்கு சக்திகளுக்கு எதிராக நாம் முற்போக்கு சக்திகளாக சேர்ந்திருக்கிறோம். அந்த அரசியல், அவர்கள் பேசும் அரசியலுக்கு பெயர் வலதுசாரி அரசியல், நாம் பேசும் அரசியலுக்கு பெயர் இடதுசாரி அரசியல். அதுதான் மதசார்பற்ற அரசியல். நாம இடதுசாரி முற்போக்கு சக்திகள், அவர்கள் வலதுசாரி பிற்போக்கு சக்திகள். அவர்கள் பெரியாரை ஏற்க மாட்டார்கள், பகுத்தறிவை ஏற்க மாட்டார்கள், இருவழி கொள்கையை ஏற்க மாட்டார்கள், மாநில சுயாட்சியை ஏற்க மாட்டார்கள், சமூக நீதியை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள், இஸ்லாமியர்களை வெறுப்பார்கள், கிறிஸ்தவர்களை வெறுப்பார்கள், வெறுப்பு அரசியலை பரப்புவார்கள், சாதி சண்டைகளை தூண்டுவார்கள், மத சண்டைகளை தூண்டுவார்கள். திருப்பரங்குன்றத்திலே போய் சண்டை வம்புக்கு வலிந்து வம்பு இழுப்பார்கள், குறுக்க கால நீட்டி வம்புக்கு இழுக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எச் ராஜா அண்ணாமலை போய் அங்க பதற்றத்தை உருவாக்குறாங்க. அப்ப தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ச்சி அடைந்தால் திருக்கோவிலூரிலும் அந்த பிரச்சனை கொண்டு வருவான். இங்க என்ன சாமி இருக்கு, கடவுள் இருக்குன்னு பார்ப்பான். இங்க இருக்கிற கோயிலுக்கு வந்துடுவான். இங்க முஸ்லீம்கள் அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க, பிரியாணி சாப்பிடுறாங்க, அவங்களை இங்க உள்ள விடக்கூடாது, லுங்கி கட்டிக்கிட்டு உள்ள வரான், பிரச்சனை கலப்புவாங்க. அவன் என்னைக்காவது அடிப்படை பிரச்சனைகளுக்காக போராடி பார்த்ததுண்டா? இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்று போராடி இருக்கிறார்களா? பதவி உயர்விலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடி இருக்கிறார்களா? தனியார் துறையிலே இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடி இருக்கிறார்களா? மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீட்டை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்களா? எம்பிசி மக்களுக்கும் ஓபிசி மக்களுக்கும் மருத்துவ கல்வியில் அகில இந்திய கோட்டாவில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்டு இருக்கிறார்களா? திருமாவளவன் கேட்டான். ஓபிசி மக்களுக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் இடஒதுக்கீடு இல்லை என்று உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு போட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான். திமுக வழக்கு போட்டாங்க, நாமும் வழக்கு போட்டோம். அது ரெண்டையும் கிளப் பண்ணி கேஸ் நடத்தினாங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஆல் இந்தியா கோட்டா எம்பிபிஎஸ்ல ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். இதை பிஜேபி காரன் கேட்டிருக்கிறானா? மண்டல் பரிந்துரை வந்த போது அதை ஆதரித்தவர் காமிஷனா, அதை ஆதரித்தவர் மாயாவதி, அதை வரவேற்றவர் ராம்விலாஸ் பாஸ்வான், அதை வரவேற்றவர் ராம்தாஸ் அத்வாலே, அதை வரவேற்றவர் ஆந்திராவில் இருக்கிற கத்தி பத்மாராவ், அதை வரவேற்றவன் திருமாவளவன் தமிழ்நாட்டில். ஆனால் பிசி எம்பிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று ரத யாத்திரை நடத்தியது யார்? பிஜேபி, அத்வானி. அந்த அத்வானி கும்பலோடு இன்றைக்கு கூட்டு சேர்ந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி, உடைந்த பாமக தலைவர் அன்புமணி அந்த மண்டல் பரிந்துரையை எதிர்த்த பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இது அந்த மக்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? எம்பிசி மக்களுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? ஆனால் விடுதலை சிறுத்தைகள் 90களிலேயே
தேர்தல் அரசிற்கு வராத காலத்திலேயே மண்டல் பரிந்துரையை ஆதரித்து செமினார் நடத்திருக்கிறோம், கருத்தரங்கம் நடத்திருக்கிறோம், பேரணி நடத்திருக்கிறோம். அதுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பிஜேபி தலித்துகளுக்கு மட்டுமல்ல, இந்துக்களாக இருக்கிற ஓபிசி மக்களுக்கும் எதிரான கட்சி. அந்த கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிற அதிமுகவுக்கு நாம் வாக்களிக்க போகிறோமா? அதிமுக தொண்டர்களே, காலங்காலமாக இரட்டைலைக்கு ஓட்டு போடக்கூடிய அதிமுக தோழர்களே, தாய்மார்களே, இப்போது இருக்கிற அதிமுக ஜெயலலிதா காலத்து அதிமுக இல்லை, எம்ஜிஆர் காலத்து அதிமுக இல்லை, எடப்பாடி காலத்து அதிமுக, அது மோடியின் அதிமுக. மோடி அதிமுக என்கிற முகமூடி அணிந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்தை ஏந்தி கொண்டு வருகிறார். இரட்டை இலை சின்னம் அதிமுகவின் சின்னம் இல்லை, பாஜகவின் இன்னொரு சின்னம். அதிமுக தொண்டர்களுக்கு சொல்லுங்க, நீங்க இரட்டை இலை போடுற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு தான் போய் சேரும். அது மோடிக்குத்தான் வலிமையை சேர்க்கும். அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இரட்டை இலைக்குத்தான் ஓட்டு போட போகிறீர்களா என்கிற கேள்வியை எழுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். பிஜேபி வலிமை பெற்றால் அது முதல்ல சாப்பிட்டு விழுங்க போவது அதிமுகவைத்தான். அதிமுகவைத்தான். மகாராஷ்டிராவிலே சிவசேனாவோடு கூட்டணி வைத்து அந்த சிவசேனாவை உடைத்து ஒரு சிவசேனாவோடு சேர்ந்து கூட்டணி என்கிற பெயரால் ஆட்சியை கைப்பற்றிக் கொண்டது. பீகாரிலே நிதிஷ்குமார் அப்டேட்டடா இருக்கீங்க, விரல் நுனியில அரசியல் வச்சிருக்கிறீங்க. பீகார் முதலமைச்சர் 10 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர், சமூக நீதிக்கான அடையாளமாக விளங்கியவர். அவர் இன்றைக்கு பிஜேபியிடம் வசமாக சிக்கிக் கொண்டார். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய சொல்லி எம்பி ஆக்கி டெல்லிக்கு அனுப்பிச்சிட்டாங்க, ராஜ்யசபா எம்பி ஆக்கி. இப்ப பீகார்ல யார் முதலமைச்சர்? பிஜேபி வந்துட்டான். தப்பி தவறி, அண்டர்லைன் பண்ணணும், தப்பி தவறி அதிமுக ஆட்சியை கைப்பற்றினால் எடப்பாடி ஒரு மாசம் கூட அங்க உட்கார முடியாது. ராஜாவை தூக்கி உட்கார வச்சிருவாங்க, இல்லைன்னா நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை உட்கார வச்சிருவாங்க, அப்படி இல்லைன்னா குஷ்புவையே உட்கார வச்சிருவாங்க. நடிகை குஷ்புவை முதலமைச்சரான ஆக்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு. அதிமுக தோழர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், இரட்டை இலைக்கு வாக்களிக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன், நீங்கள் வாக்களிப்பது இரட்டை இலைக்கு அல்ல, பாஜகவுக்கு, மோடிக்கு. இது நியாயம்தானா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எம்ஜிஆர் பெரியார் பாசறையில் வளர்ந்தவர், அண்ணாவின் அரவணைப்பில் வளர்ந்தவர். அவர் உருவாக்கிய அதிமுக என்பது ஒரு சமூக நீதி இயக்கம் தான், அதை யாரும் மறுத்துவிட முடியாது. அப்படிப்பட்ட அந்த அதிமுகவின் தொண்டர்களை கொண்டு இன்றைக்கு பிஜேபி சின்னங்களை வரைய வைக்கிறார்கள் என்றால் இது அதிமுகவுக்கு, எம்ஜிஆருக்கு, ஜெயலலிதாவுக்கு செய்கிற துரோகம் இல்லையா? எவ்வளவு பெரிய துரோகம் இது! ஜெயலலிதா அம்மையார் சொன்னார், என் வாழ்வில் நான் மிகப்பெரிய தவறு செய்து விட்டேன், பாஜகவோடு கூட்டணி வைத்தது. வாஜ்பாய் ஆட்சி அமைக்க உதவிவிட்டேன், அதற்கு பரிகாரமாகத்தான் நானே வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்தேன். சொன்னது யார்? ஜெயலலிதா அம்மையார் சொன்னார். இது எடப்பாடிக்கு தெரியாதா? அத்தோடு விட்டுவிடவில்லை, அத்துடன் அவர் சொன்னார், பாஜகவோடு இனி எந்த காலத்திலும் அதிமுக கூட்டணி வைத்துக் கொள்ளாது என்று சொன்னார். எந்த அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி வைத்தார்? தம்பி சொன்னதை போல 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அவர் தீவிரமாக சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நேரத்தில், கடைசி நேரத்தில், இதுபோல ஓரிரு நாள் கடைசி நேரத்தில் அவர் கலைஞரை கூட விமர்சிக்கவில்லை, கடுமையாக மோடிக்கு சவால் விட்டார். மோடியா லேடியா மோதி பார்ப்போம் வா என்று அழைத்தவர் ஜெயலலிதா அம்மையார். இது எடப்பாடிக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். அவருக்கு என்ன பிரச்சனைனா, நான் முதலமைச்சர் ஆகணுங்கிற ஆசையில எனக்கு இல்ல, என் மேல கொடநாடு கேஸ் வராமல் இருந்தா போதும், இடி ரைடு வராமல் இருந்தா போதும், சிபிஐ ரைடு வராமல் இருந்தா போதும், அவ்வளவுதான்.
அதுக்குதான் நிரந்தர பொதுச் செயலாளர். அதற்காகத்தான் மோடியோடு அமித்ஷாவோடு அவர் கூட்டணி வைத்திருக்கிறார். வேற எந்த நோக்கமும் இல்லை. நண்பர் விஜய் அவர் உண்மையிலேயே ஆட்சியை கைப்பற்றுவதற்காக வரவில்லை, இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார். அது நடக்குமா? நடக்க விடுவோமா? அனுமதிப்போமா? விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற அணிதான் வெற்றி பெறும் ஆட்சியை கைப்பற்றும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறுகிற அணிதான் ஆட்சியை கைப்பற்றும் என்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். உறுதிப்படுத்துவோமா? அப்படி என்றால் அண்ணன் கௌதம சிகாமணி அவர்கள் இந்த தொகுதியில் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். காசு பணம் கொடுத்து ஓட்ட கலைக்க பார்ப்பாங்க. ஏம்பா உங்க அண்ணனுக்கு 2 ஓட்டு போட்டுங்க, சூரியனுக்கு நாங்க காசு கொடுத்துருக்கோம், 2 ஓட்டு எங்களுக்கு போடுங்க. 4 ஓட்டுக்கு காசு கொடுத்தோம், 2 ஓட்டாவது எங்களுக்கு போடுங்க. ஒரு ஓட்டு 2 ஓட்டு என்று நம்முடைய வாக்குகளை சிதறடிக்க பார்ப்பார்கள். அதற்கு நாம் இடம் தரலாமா? தோழர்களே, மிகவும் விழிப்பாக இருக்க வேண்டிய நாடு. 2 இரவு ஒரு பகல். ஏப்ரல் 23ஆம் தேதி வழக்கமாக நான் வந்து போகிற காலங்களில் இருக்கிற தேதி அல்ல, தமிழ்நாட்டின் தலைவருக்கு தீர்மானிக்க போகிற தேதி. தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற நாள். தீர்ப்பு எழுத போகிற நீதிபதிகள் யார்? நீங்கள் தான். நீதிபதிகள் தரையிலே நிற்கிற நீங்கள் தான் நீதிபதிகள். இந்த நாடு நலமாக இருக்க வேண்டுமானால், தமிழ்நாடு அமைதியாக இருக்க வேண்டுமானால், இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டுமானால், இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டுமானால், சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டுமானால், சகோதரத்துவம் தழைக்க வேண்டுமானால், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும். அதில் திருக்கோவிலூரும் வெற்றி பெற வேண்டும். கௌதம சிகாமணி அவர்களும் வெற்றி பெற வேண்டும். இவர் வெற்றி பெற்றால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இவரை மாண்புமிகுவாக மாற்றுவதற்கும் அமைச்சராக நியமிப்பதற்கும் 99 விழுக்காடு வாய்ப்பு இருக்கிறது. ஆற்றல் வாய்ந்த இளைஞர், அறிவார்ந்த இளைஞர், மக்கள் தொண்டு செய்ய வேண்டும் என்கிற தொண்டுள்ளம் கொண்ட ஒரு இளைஞர் கட்டாயம் தளபதிக்கு மிகப்பெரிய தூணாக இருந்து கழகத்திற்கு துணை இருப்பார். ஆகவே இந்த தொகுதிக்கு மீண்டும் ஒரு அமைச்சர் கிடைப்பார். அண்ணன் பொன்முடி அவர்கள் முதல் அமைச்சராக இருந்த காலத்தில் திருவெண்ணைநல்லூரில் ஒரு அரசு கலைக்கல்லூரி, அதே போல திருக்கோவிலூரிலும் ஒரு அரசு கலைக்கல்லூரி, ஒரு தொகுதியில் அடுத்தடுத்து அரசு கலைக்கல்லூரிகளை பெற்ற பெருமைக்குரியவர் அண்ணன் மாண்புமிகு பொன்முடி அவர்கள். அதை போல பொது மருத்துவமனை மாவட்ட மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு 67 கோடி மதிப்பீட்டில் புதிய மாவட்ட மருத்துவமனை அமைக்கப்பட்டுள்ளது. 16 கோடி ரூபாய் மதிப்பில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 85 கோடி மதிப்பீட்டில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே குடிநீர் வசதி, பாசன வசதிகளுக்கான அணைக்கட்டு 85 கோடிக்கு. அரகண்டநல்லூர் திருக்கோவிலூர் நகரத்தை இணைக்கும் வகையில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தரைப்பாலத்திற்கு பதிலாக உயர்மட்ட பாலம் 110 கோடி ரூபாய்க்கு ஒதுக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவெண்ணைநல்லூர் சின்ன செவலையில் புதிய வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் 3 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ளது. அரகண்டநல்லூரில் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் விளையாட்டு அரங்கம், மினி ஸ்டேடியம் கட்டப்பட்டுள்ளது. திருக்கோவிலூர் அந்தண்ட மருதூர் பகுதி, முகையூர் ஏமப்பேர் பகுதியையும் இணைத்திடும் வகையில் புதிய அணைக்கட்டு 130 கோடி ரூபாய் மதிப்பீடு. முகையூர் ஒன்றியம் நாயனூரில் 50 கோடி மதிப்பீட்டில் சிட்கோ சார்பில் சுமார் 2000 நகர்கள்
நேரடியாகவும் மறைமுகமாகவும் நபர்கள் 2000 பேர் வேலை வாய்ப்பினை பெறும் வகையில் தொழிற்பேட்டை அமைய உள்ளது. சிட்கோ சார்பில் ஒரு தொழிற்பேட்டை அமைய உள்ளது. 50 கோடி ரூபாய் மதிப்பில் முகையூர் ஒன்றியம் ஆரங்கியூரில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம். முகையூர் ஒன்றியம் அருளவாடியில் இருந்து கொங்கராயனூர் செல்லும் வழியில் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே 16 கோடி ரூபாயில் மேம்பாலம். அதேபோல வீரபாண்டியில் திரௌபதி அம்மன் கோவில் குளத்தை சீர் செய்து 2.5 கோடி செலவில் ராஜகோபுரம் அமைக்கப்பட்டு வருகிறது. திருக்கோவிலூரில் வீரட்டேஸ்வரர் கோவில் திருப்பணிக்காக 4 கோடி ரூபாய் குடமுழுக்கு சிறப்பாக நடைபெற்றது. சிறுமதுரை செல்லும் வழியில் கோரையாற்றின் குறுக்கே 8 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலம், உயர்மட்ட பாலம். நகராட்சி அலுவலகம் 4 கோடி ரூபாய் திருக்கோவிலூர். அறிவுசார் மையம் நூலகம் 2 கோடி ரூபாய் திருக்கோவிலூர். 1.5 கோடி ரூபாய் செலவில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் கண்டாச்சிபுரத்தில். அரகண்டநல்லூரில் 1.25 கோடி புதிய சார்பதிவாளர் அலுவலகம். அரகண்டநல்லூரில் மார்க்கெட்டிங் கமிட்டி 2 கோடி ரூபாய் நிதியில் புதிய நெல் பாதுகாப்பு கொட்டகை அமைக்கப்பட்டுள்ளது. திருக்கோவிலூர் நகரம் பெருமாள் கோவில் தெப்பக்குளம் 3 கோடி ரூபாய் அமைப்பில் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டுள்ளது. திருக்கோவிலூர் நகரம் காந்தி நூற்றாண்டு மண்டபத்தை விரிவாக்கம் செய்தது. 5 கோடி ரூபாய் பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன. புதிய பேருந்து நிலையம் அமைக்க 25 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேலைகள் நடைபெற்று வருகிறது. திருக்கோவிலூர் பில்லாம்பட்டி 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர்நிலைப் பள்ளிக்கு புதிய கட்டிடம். தேவியகரம் ஊராட்சியில் 2.19 கோடி, கிட்டத்தட்ட 2.25 கோடி சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் திட்டம். கடைசியாக 24வது சாதனை. திருக்கோவிலூரில் 3.25 கோடி மதிப்பீட்டில் புதிய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம். இதெல்லாம் யாரால் செய்ய முடிந்தது? மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்களால். அவர் அமைச்சராகவும் இருந்ததனால் இதை சாதிக்க முடிந்தது என்கிற போது அவருடைய அரசியல் வாரிசாக களம் காண்கிற கௌதம சிகாமணி அவர்களாலும் சாதிக்க முடியுமா, முடியாதா? அவர் வெற்றி பெற்றால் அமைச்சர் ஆக மாட்டாரா? எனவே உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுங்கள். அவர் வெற்றி பெற்றால் திருமாவளவனை வெற்றி பெற்றதாகத்தான் பொருள். இதை நான் மேடைக்காக ஒப்புக்காக சொல்லவில்லை. என் மீது அவர் கொண்டிருக்கிற பற்றுதல், அவர் மீது நான் கொண்டிருக்கிற நம்பிக்கை, அந்த அடிப்படையில் இந்த வாக்குறுதியை உங்களுக்கு நான் தருகிறேன். உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு எளிய சட்டமன்ற உறுப்பினராக, மக்கள் தொண்டாற்றக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக அவர் நிச்சயம் பணியாற்றுவார், தொண்டு செய்வார். எந்த நேரத்திலும் எளிதில் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவாக அவர் இருப்பார் என்பதை சொல்லி, இந்த நேரத்தில், கடைசி நேரத்தில், இந்த பிரச்சாரம் ஓய்வு நேரத்தில் இங்கே வருகை தந்து இதை சிறப்பித்த என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஒன்றிய செயலாளர்கள் சிவக்குமார், இரா செல்வம், பழனிசாமி, ராஜசேகர், பெருமாள், விநாயகம், கோவிந்தராஜ், கிருஷ்ணா, பாக்கியராஜ். நகர செயலாளர்கள் சத்யதாஸ், சரவணன், சண்முகம், சக்திவேல். மாவட்ட அமைப்பாளர்கள் ஜான், ஜூலியஸ், சரவணன், ராமச்சந்திரன், விடியலரசு, மூசா, சேகர், அழகு, அருண்குமார், ஜெயபால் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகளின் முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் உங்களுக்கும் தோழமை கட்சிகளை சார்ந்த அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நமது சின்னம், வெற்றியின் சின்னம், கௌதம சிகாமணியின் சின்னம், திருமாவளவனின் சின்னம். நன்றி, நன்றி, நன்றி. அனில்குமார், சாந்தலட்சுமி ஆகியோரின் இந்த அழகிய ஆண் குழந்தைக்கு வெற்றி செல்வன் என்று பெயர் சூட்டி வாழ்த்துகிறார்.
வெற்றி செல்வன். என்றைக்குமே நமது சின்னம் உதய சூரியன், என்றைக்குமே நமது சின்னம் உதய சூரியன். மக்கள் எல்லோரும்